இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்து தான். கர்த்தர் மறுபடியுமாக நம்மோடு கூட வைத்திருக்கிற வார்த்தையை பேச போகிறார். டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை கர்த்தர் அவர் மூலமாக கொடுத்து தமிழ் சமுதாயத்தை ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. இப்பொழுது அவர்கள் உள்ளத்தில் போட்ட வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். மறுபடியுமாக கரங்களை தட்டி லெட் அஸ் வெல்கம் டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ஏற்கனவே நம் மத்தியில இருக்கிறார். எங்கே 2 பேர் நாமத்திலே கூடினால் அவர்கள் மத்தியிலே மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியில இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். இது ஜனங்கள் கூடுகிற இடம் அல்ல, இது கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிற இடம். எனவே நாம சும்மா கூடி பாட செய்தி கேட்க வரல. இன்னைக்கு நம்ம கூடி பாடி நாம ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்க வந்திருக்கிறார். கைகளை பலமாய் தட்டி அவரை வரவேற்போம். தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வாயில நன்றி நன்றின்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி 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 உமக்கு நன்றி. உங்க சத்தம் உங்க காதுல கேட்கிற மாதிரி நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சேர்ந்து பாடுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கைகளை உயர்த்தி பிடித்து ஆவியானவரின் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரின் கூப்பிடுவோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் மத்தியிலே அசைவாட அசைவாட இது விடுதலையின் நேரம். அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பலத்தினால் செய்ய முடியாதத, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாதத கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே இதுவரை நீங்கள் போராடி சம்பாதிக்காதத, இதுவரை நீங்கள் போராடி பெறாதத, அந்த சுகத்தை, அந்த விடுதலைய, அந்த கட்டவிழ்த்துதலை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே தர விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக? ஆவியானவரே கூப்பிடுங்க. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. வாயை திறந்து ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே.
கண்களை மூடி வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதனை அவரை அனுபவிக்கிற நேரம் அனுபவிக்க ஆரம்பிங்க. ரேகா மாஞ்சிலாராபா மகாதாலாராபா. இப்பொழுதே எல்லா சங்கிலிகள் கலண்டு விழுவதாக, எல்லா சங்கிலிகள் கலந்து விழுவதாக, எல்லா எகிப்தின் வல்லமைகள் பின்னிட்டு திரும்புவதாக. ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்கட்டும், விடுதலையோடு ஆராதிக்கட்டும், விடுதலையோடு ஆராதிக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே என்று சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியானவரே அன்பின், இன்னும் சத்தமாய் ஆவியானவரே தெளிவின், ஆவியானவரே 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 தெளிவின் ஆவியா, விலகாதவரே விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின். சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்கள வாயை திறந்து. ரேகா மாஞ்சிலாரபா ஹந்தலரபா. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும்போது தேவாலயத்திலே மேகம் இறங்கி வந்தது, மகிமையினால் தேவாலயம் நிரப்பப்பட்டது. இப்பொழுது நாம் ஒருமிக்க கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஏக சத்தமாய் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவாலயத்தை கர்த்தர் மேகத்தினால் மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், மேகத்தினால் மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்து அனுபவித்து அவரை ஆர்ப்பரித்து ஏக சத்தமா ஒருமிக்க கூடி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை இன்று உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களிலே அவர் உயிர்த்தெழுதலை கட்டளையிட விரும்புகிறார். சாவுக்கு ஏதுவான உறுப்புகள் உயிரடையும், சாவுக்கு ஏதுவான கிட்னிகள் உயிரடையும், சாவுக்கு ஏதுவான நுரையீரல்கள் உயிரடையும், சாவுக்கு ஏதுவான அந்த இன்ஃபாக்டட் பிரெயின், இன்ஃபாக்டட் ஹார்ட் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா மரண உபாதிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மரண உபாதிகளின் கட்டுகள் இப்பொழுதே அவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கை தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை பேசி சத்தத்தை உயர்த்தி அனுபவிக்கிறவர்கள் நன்றி 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 என்று சொல்லுங்கள். Thank you Holy Spirit. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியா, விலையேற பெற்றவரே, எனையாழும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற
பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. பாஸ்டர் சொன்னது போல 1 கொரிந்தியர் 6:17 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஏற்கனவே அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் அர்ப்பணித்தீர்களோ அன்றைக்கே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படி சக்தி ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து விட்டார். கைதட்டி அந்த ஆவியானவரை நன்றி செலுத்தி, நன்றி நன்றி. எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள. வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள நம்புறீங்களா? அவரை அனுபவிக்கிறது தான் பிரசனம். அவரை எப்பெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிறீங்க. சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க. அவர் சொல்லியிருக்கிறார், நான் அவர்களுக்குள் உலாவுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவர்களுக்குள் உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ள உலாவிட்டு இருக்கிறார்ன்றவங்க கைதட்டி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அவரை விசுவாசிச்சு அவரை அனுபவிச்சு எனக்குள்ள உலாவிட்டு இருக்கிறீங்க, எனக்குள்ள உலாவிட்டு இருக்கிறீங்க. அவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவினாரு. இப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தான் மறைவு கட்டப்பட்ட தோட்டமாக அவர் உலாவுகிற தேவ ஆலயமாக இருக்கிறோம். எனக்குள்ள இருக்கிறீங்க. கைதட்டி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா. என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. என் நினைவுல கலந்திருக்கீங்க, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, என் பேச்சுல, என் பேச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அன்பினாவியானவரே, அன்பினாவி விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. அன்பினாவியானவரே, precious precious Holy Spirit, விலையேற பெற்றவரே, thank you அப்பா. இந்த உடலை பலியா ஒப்பு கொடுக்கிற அன்பினாவியானவரே, அன்பினாவி precious விலையேற பெற்றவரே, என்னை ஆளுகை செய்பவரே, நன்றி 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 நன்றின்னு ஒரு 10 முறையாவது ஆளுகை செய்கிற ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி நன்றி நன்றி. வயதிலிருந்து நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் தான் எனக்கு ஆண்டவராக என்னை ஆளுகை செய்கிறார்? இந்த உடல் அவர் ஆளுகை செய்கிறார்னு சொல்றவங்கள எனக்கு ஆண்டவர்னு சொல்லுங்க. ஆமென். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுது, where the spirit of the Lord is, there is freedom. அது ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, where the spirit is the Lord. எங்கெல்லாம் ஆவியானவர் ஆண்டவராக இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டாகும். இன்னைக்கு உங்க உடல்ல அவர் ஆண்டவராக இருப்பார் என்றால் உங்க உடல்ல கர்த்தர் விடுதலையை தர விரும்புகிறார். உங்கள் சிந்தனையில் அவர் ஆண்டவராக இருப்பார் என்றால் உங்கள் சிந்தனையில விடுதலை. உங்கள் சூழ்நிலைகளில் அவர் ஆண்டவராக ஆளுகை செய்வார் என்றால் அங்கே விடுதலை. கைதட்டி ஆவியானவரேன்னு சொல்லு. 100வது ஜெபத்திலே, முழு இரவு ஜெபத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க 100 ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஏற்கனவே பல தடைகளை உடைத்திருக்கிறார். பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்கி இருக்கிறார். நிறைய இடங்களில் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தருகிறார். இன்றும் தரப்போகிறார், இனியும் தரப்போகிறார். ஜெபத்தை கேட்கிறவரை கைதட்டி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ்.
தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரே, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரே, ஜெயம் தந்தீரையா. இந்த 100 ஜெபத்தையும் கேட்டிருக்கிறாரா சொல்லுங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரே, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ் இன்று பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நம்பிக்கையோட சொல்லுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே, நீர் இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நீர் இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய நன்றி பலிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். நோவா பலி செலுத்தின பொழுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்து ஆசீர்வதித்தார். இந்த ராத்திரி வேளையில நீங்கள் நன்றியப்பான்னு பாட பாட அதுல அவர் மனம் குளிர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்பிக்கையோட நன்றியப்பான்னு சேர்ந்து பாடுவோமா? நன்றியப்பா நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நீர் வல்லவரே. நன்றி அப்பா ஜீசஸ், இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீங்களே, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, ஜீசஸ் இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம். நீங்கள் சொல்லுகிறபடியே புயல் ஓய்கிறது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஜீசஸ், இன்றும் என்றும் 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 வல்லவரே, இன்றும் என்றும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் கண்ணீரெல்லாம் அவர் பார்த்து பதில் தந்திருக்கிறார். இதுவரை என் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறார். இன்றைக்கும் பதில் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் அலைச்சல்களை அறிந்து உங்கள் கண்ணீரெல்லாம் துருத்தில கணக்கில் வைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ஒரு கண்ணீர் வீணா போகாது. மனிதர்களிடத்தில் சென்றது வீணா போகலாம்,
ஆனால் கர்த்தரிடத்தில் சிந்தப்படுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு அலைச்சலுக்கும் கர்த்தர் தக்க பலன் தருவார் என்று நம்புகிறவர்கள் கைதட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே, நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி அப்பா. எங்க ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே, நன்றி அப்பா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரே, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, என் கைய பிடிச்சிங்கிற, கரம் பிடித்தீரையா. ஏறெடுத்த விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. எனவே புகழ்கின்றேன், புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புதுராகம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லவரே, இன்றும் என்று நீர் வல்லவரே. கைதட்டி சொல்லுங்க, என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு நல்லவர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு தெரியுமா, இந்த 100 ஜெபத்துல எத்தனையோ ஆயிரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாதாளத்துக்கு போக நேரா பிரயாணப்பட்டு கொண்டிருந்த எத்தனையோ ஆயிரங்களை இங்கே ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் காப்பாற்றி பரலோகத்துக்கு நேரா திருப்பி இருக்கு. நான் சொல்லுகிறேன், அந்த ஜெபத்தில் பங்கெடுத்த உங்களுக்கு அந்த பலன் உண்டு. இன்றும் நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். ஏராளமான பதிலை கர்த்தர் ஆத்ம அறுவடையாக தருவார். எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ தப்புவார்கள், அவங்களுக்கே தெரியாது எப்படி நான் தப்புனேன், எப்படி எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு கர்த்தர் அங்கே பதில் தருகிறார். கைதட்டி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு அவர் ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. அந்த இயேசுவை கைதட்டி நல்லவர், 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 இயேசு நல்லவர், நல்லவர், என் இயேசு நல்லவர், நல்லவர்னு சொல்லுங்க. வாய் நிறைய சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், நல்லவர், என் இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமென். எனக்கு இன்னொரு அவருடைய பரிமாணங்களை ரொம்ப பிடித்த ஒரு பரிமாணம், அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு பேர் என்ன? பக்கத்துல யாரையா பார்த்து சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். திமோத்திக்கு பவுல் சொல்லுகிறார், அவர் நீங்க உண்மையில்லா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தன்னைத்தானே மறுதளிக்க தெரியாது. அப்படின்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் உண்மை உள்ளவராக, அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு நிறைவேற்றுகிறவராக, உங்களை கைவிடாதவராக. கைதட்டி சொல்லுங்க, ஹalleluya, thank you jesus, hallelujah, hallelujah. ஆமா, ஒருவேளை நீங்க ஏமாற்றங்களை பார்த்திருக்கலாம், பல மனிதர்களை நம்பி இருக்கலாம், மலை மாதிரி நம்பி இருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த மனிதர்களுக்கும் இந்த மலைக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் கண் மலை. கர்த்தர் என் இருதயத்தின் ஆசா சொல்லு, கர்த்தர் என் இருதயத்தின் கண் மலையாக இருக்கிறார். சொல்லுங்களேன், என் கண் மலையாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கண் மலையை உண்மை உள்ளவரா நம்பத்தக்கவரை நம்ம ஆராதிக்கப்போம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒருவேளை எனக்கு அப்படி எதுவுமே தெரியலையே பிரதர், என் சூழ்நிலை பாதகமா இருக்கு, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் பாதகங்களை சாதகமாக மாற்றுகிறவர், அன்பு கூறுகிற யாவருக்கும்
அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிறவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரி வேளையிலே செய்வார். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. நன்மைகள் நன்மைகள் எனக்குள்ளே எனக்குள்ளே வாழ்பவரே. இன்னொரு விஷயம் சொல்லும், உண்மை உள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள். எப்பல பாடுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உண்மை உள்ளவன்? அதான் சொன்னார், பொய் சொல்ல நான் மனுஷன் இல்லைன்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாலே இயலாமை, லிமிட்டெட் மேன். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமாம், அவர் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கை உயர்த்துமே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள். எங்க இருக்கிறா? எனக்குள்ளே சொல்லுங்க, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே. என் மேல கண் வச்சு கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீ. சொல்லுங்களேன், வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்து. ஆராதிப்பேன், உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஜீசஸ், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள். உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நீர் உண்மையுள்ளவரே, நம்ப
நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள இருக்கிற ஒரு நன்மை செய்வார்? உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நன்மை செய்வாரா? வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களும் நான் உங்க கூட இருப்பேன் சொல்லி கைதட்டி அவருக்கு நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அதான் எபிரேயர் எழுதினவர் சொல்றாரு 13ல, நான் உங்களை விட்டு விலகுவது இல்லை, உங்க கையை விடுவது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரே. எனவே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு உதவி செய்வா, கர்த்தர் என் சகாய, நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க கைதட்டி. நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வா, கர்த்தர் எனக்கு உதவி செய்வா. என் சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு சகாய, என் சவால்களிலே கர்த்தர் எனக்கு சகாய. நான் பயப்பட மாட்டேன் கைதட்டி. நான் பயப்படே, நான் பயப்படே, நான் பயப்படே. அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க உண்மை உள்ளவர் என்று சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என் ஆயுள் ஆராதிப்பேன். இப்படி சொல்லுங்களேன். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் முடியலன்னு கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை ஆராதிப்பேன். உம்மை, உம்மை ஜீசஸ், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை பாடும்போதே அனுபவிக்கலாம். அவர் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். துதிக்கிற ஒவ்வொருவரும் அவரை அனுபவிக்க முடியும். உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள். இன்னொரு விஷயம் ஆராதிப்பேன். உம்மை இன்னொரு விஷயம் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேப்பா, உம்மை ஆராதிப்பேன். அவர் பேரு சொல்லுங்க. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நீர் நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்கிற ஆவியானவரே, நன்மைகள். தேங்க்யூ அப்பா. எனக்குள்ளே அவர் நாமத்தை யெஷுவான்னு சத்தமா உயர்த்தும். யெஷுவா, யெஷுவா, சத்தமா யெஷுவா, 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 யெஷுவா. இன்னும் சத்தமா யெஷுவான் பாடாதவர்களும் யெஷுவா இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். யெஷுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான சொல்லுங்க. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒருவர் பிதாவின் வலது பாரசத்திலே வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்க வந்திருக்கிற அவ்வளவு பேரும் அதே கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக,
ஒரு மத்தியஸ்தர் வேலையை பார்க்கும்படி அவர் சிந்தையுடையவர்களாக, அவர் பாரம் சுமக்கிறவர்களாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மத்தியஸ்தராக பிதாவின் வலது பார்சத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? கைதட்டி எனக்காக வேண்டுதல் செய்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை எனக்கு ஜெபிக்க யார் இருக்கா, எனக்காக பிரேயர் பண்ண யார் இருக்கான்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் வந்திருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி மத்தியஸ்தராகி இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். கைதட்டி அவர் பேரை யேசுவா, ஜீசஸ், இயேசு இயேசு இயேசுன்னு கைதட்டி இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. சொல்லும் போதே அந்த நாமத்துல பிசாசுகள் வெளியேறும், அந்த நாமத்துல ஜெபங்களுக்கு பதில் வரும், அந்த நாமத்துல விடுதலை உண்டாகும், அந்த நாமத்துல சுகம் உண்டாகும். கைதட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ். எபிரேயர் 7:25 இப்படி சொல்லுகிறது, தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்கு அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்ய இருக்கிறார். கூப்பிடுங்க அந்த நாமத்தை. யேசுவான்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, யேசுவா 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 ஜீசஸ் யேசுவா. உங்க நாம மகிமைப்படட்டும். யேசுவா 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 எங்கள் பிரதான, இன்னும் சத்தமா, எங்கள் பிரதான. அவர் கல்வாரி பலி இல்லை என்றார், நாம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக இருந்தோம். ஆனால் முன்னே தூரமாயிருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தை கொண்டு சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. யேசுவா யேசுவா. கடைசி யேசுவா யேசுவா யேசுவா. எல்லாரும் வாய் திறந்து யேசுவா. அவர்தான் காரணம். யேசுவா 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 எங்கள் பிரதான, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான. கடைசி ஒரு சேர்ந்த நாமத்தை யேசுவான்னு சத்தமா, யேசுவா. எல்லாரும் வாய் திறந்து யேசுவா. அவர் மாம்ச திரைவழியாகத்தான் நமக்கு இந்த புதிய ஜீவ மார்க்கம். நம்முடைய மத்தியஸ்தர் யேசுவா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் யேசுவா யேசுவா யேசுவா. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான. பலமாய் கைதட்டி ஜீசஸ் சொல்லுங்க அந்த நாமத்தை. ஜீசஸ் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனுடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? மகிமை நிரப்பி இருக்கிறது. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 100வது முழு இரவு ஜபத்தில் இருப்பதை நான் ஒரு பெரிய ப்ரிவிலேஜா நினைக்கிறேன். இது ஒரு கனமான இடம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து நான் பார்த்து வளர்ந்தேன். இந்த கேபிட்டல் சிட்டியில் இது ஒரு கேபிட்டல் திருச்சபை போல, கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அடையாளம் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கனமான இடத்துல ஆண்டவர் இந்த 100வது ஜபத்தில் என்னை நிறுத்தி ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன். நான் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நல்ல பலமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை அன்போடு அழைத்து இத்தனை ஏறக்குறை 5 முறை நான் வந்திருக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த தகப்பன்மாருக்கு, விசேஷமாக பாஸ்டர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாஸ்டர் கல்யாண் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் ஜிபிஎஸ் அங்கிளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மூத்த ஊழியர்கள், தலைவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. விசேஷமாக எனக்கு இன்றைக்கி ஒரு ட்ரூ ஜாய் என்னன்னு கேட்டால், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரை கூட வைத்துக்கொண்டே ஆண்டுடைய வார்த்தையை நான்
பேசிக் கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முதலாவது பிரசங்கத்தை தோட்டத்தில் தான் பண்ணினேன். அப்போ நான் பண்ணும்போது அவங்க ஒரு ஹெட் ஓன் மைக் மாட்டியிருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. தலையில் எப்படி ஹெட் ஓன் மைக் மாட்டி நான் வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை டப்புன்னு வாசித்துட்டு பைபிளில். அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த வசனத்தை விளக்கி கொண்டு சில உதாரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த அனுபவம் இன்னும் மறக்கவே இல்லை. என்னுடைய ஷார்ட்டை ஒரு 2 நிமிடத்தில் என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால், நான் சிறு வயதிலிருந்து ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு பையன். வெரி வெரி மிஸ்சீவியஸ். நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். எங்கள் ஸ்கூல் படிக்கிற நாட்களில் நான் சேட்டைன்னு தான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். முதல் முறையாக கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கு, நீ வந்தது எனக்கு ஆசீர்வாதம்னு எனக்கு சொல்லி என்னை ஆசீர்வதிச்சது இந்த அருமையான தகப்பனார் தான். முதல் முறையாக. வழக்கமாக எல்லாரையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் சொன்னது, நீ வந்தது எனக்கு ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே அப்ப நம்ம ஒரு ஆசீர்வாதமா, நம்ம சேட்டையாச்சே அப்படி என்று முதல் முறை என்னை யோசிக்க வைத்தது. பிற்பாடு என்னை பாட வைத்து என்னை ஆராதிக்க வைத்து, நான் 10 ஆண்டுகள் மருத்துவம் படித்தவன். ஆனால் யாரும் என்னை ஊழியத்துக்கு வரும்படி வற்புறுத்தவே இல்லை. ஒரு வாழ்க்கை என்னை தாக்கம் உண்டாக்கி ஊழியத்துக்கு அழைத்ததென்றால் அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் தான். வெரி பிக் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் ஹிம் இதே மேடையில். ஏனென்றால் நான் படித்த ஒரே ஒரு பைபிள் கல்லூரி அவர்கள் வாழ்க்கை தான். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நான் அடிக்கடி பேசுவேன், அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது வசனம் 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 வசனம். அவர்கள் வெறும் பாடலை பாடுகிறவர்கள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் they carried their own climate. அவர்கள் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் சுமந்து கொண்டு நடந்தார்கள். போகிற இடமெல்லாம் அவர்கள் போக வேண்டிய பாதையை காட்ட, அவர்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை காட்ட அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். they had their own climate. அப்படிப்பட்ட மகிமையை சுமக்கிற ஒரு கிளைமேட்டை மாத்துகிற ஒரு பாத்திரம் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய தகப்பனார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். என்னை ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது எங்கள் பெற்றோர் தான். ஏன்னா என்னை படிக்க வைத்தார்கள். தகப்பனார் ரொம்ப ஒரு மருத்துவர் தான். அந்த மருத்துவமனையை விட்டு நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது மனதார அவர்கள் என்னை ஊழியம் செய்ய வெட்டு கொடுத்தார்கள், விதைத்தார்கள். அதனால தான் நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நல்ல தேவனை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிற மகிமையான பாத்திரங்கள் தான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மேல் தான் கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. இனி வருகிற நாட்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்றவங்க கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல பலமா கை தட்டி. என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது எனக்குள்ள பயங்கர கேள்வி. இந்த ஏசாயா 60 வைத்து தான் என்னோட பேசினா. ஒரு மே மாதம் என் கை கால்கள் எல்லாம் உதறினது கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது. ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, திரளான கடற்கரை ஜனங்கள் உன் வசம் திரும்புவார்கள், ஜாதியின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ சொல்லும் போது எனக்குள்ள கேள்வி, மருந்தை பத்தி பேசினா, மருத்துவத்தை பத்தி பேசினா நான் பேசினா கேட்பாங்க, வசனத்தை பேசினா நான் பேசினா எப்படி கேட்பாங்க, என்ன எப்படி ஏத்துக்குருவாங்க, என்ன வழி இருக்கு, என்ன வாசல் இருக்குன்னு நான் கேள்வி கேட்ட நாட்களை திரும்பி பார்க்கிறேன். இந்த நாள் இந்த நேரம் திடீரென்று நினைத்து வந்ததல்ல, இது கர்த்தர் என்றோ முன்குறித்து வைத்தது. நல்லா பலமா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் தந்த பாடல்கள், அந்த பாடல்கள் வாசல்களை திறந்தது. ஆமென். முதலாக ஒரு பாடல், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே,
உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. உங்கள் நினைவுகளையும் வழிகளையும் விட பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான நினைவுகளையும் வழிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் செய்ய நினைத்தது ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையை தடை செய்ய முடியாது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16 22 வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஜட்ஜஸ் சாப்டர் 16, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 22 வரை. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. யாரை குறித்தது? சிம்சோனை குறித்து எழுதப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு பகுதி. தெலைலால் சிம்சோனை தினம் தினம் தன்னுடைய வார்த்தையினாலே அலட்டி அவன் சாகத்தக்கவன் மன வேதனைப்பட்டான். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால். அவனுடைய பலத்தின் ரகசியத்தை சிம்சோன் வெளியே சொல்லுகிறான். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை 19வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், தன்னுடைய பலம் விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஆமென். இந்த சம்பவம் சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிம்சோன் ஒரு அசாத்தியமான ஒரு பலசாலி. அவன் இயற்கையான இயல்பான பலனை பெற்றவன் அல்ல, இவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலனை பெற்றவன். ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நியாயாதிபதி 15:3-4, அதுல அவன் 300 நரிகளை சேர்த்து அதை வாளோட வால் கட்டி அதன் நடுவில் தீப்பந்தத்தை வச்சு பெலிஸ்தருடைய வயல்வெளியெல்லாம் அழிக்க, தோட்டங்களெல்லாம் அழிக்க, அந்த 300 நரிய, நீங்க யாராவது 2 நாயை சேர்த்து வாளோட வால் கட்டி பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்க. 300 நரிய வாளோட வால் சேர்த்து கட்டி அதுல தீப்பந்தத்தை வச்சு காட்டை கொளுத்தி விட்ட ஆளு. சாதாரண பலம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலம் உடையவன். அதே போல அந்த பகுதியை கீழே வாசித்து பார்த்தால் ஒரு பச்சை கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து ஏறக்குறைய 1000 பேரை கொண்டு விட்டான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்த உடனே அந்த கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்ற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்ற ஒரு தேவ மனிதன் தான் சிம்சோன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் காண்பிக்கப்படுகிறார். அந்த நாட்களிலே தேவன் பயன்படுத்தின ஒரு இரட்சகன் யாரு? இந்த சிம்சோன். தேவன் பலமாய் பயன்படுத்தின ஒரு இரட்சகன். ஆனால் இவனுடைய ரகசியம், இவனுடைய பலத்தின் பின்னணி, இவனுடைய ரகசியம் என்ன என்று அவள் வற்புறுத்தி திரும்ப 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 அவன் மனம் வேதனைப்படுத்தி அவனை சாகத்தக்க மனக்லேசம் அடைய செய்து பலத்தின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாள். என்ன ரகசியம்? அவன் தலை சிரைக்கப்பட்டால் அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போகும். அவன் பலம் நீங்கி போனால் அவனை ஈஸியா விளங்கிட்டு அவன் கண்களை பிடுங்கி
அவனை மாவரைக்க வைத்தார்கள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போனது தெரியாமல் என்று அவன் தலையில் உள்ள எல்லாம் முடியையும் சிறைப்பித்தார்களோ அவனுடைய பலம் நீங்கி போனது அவனுக்கு தெரியல. வழக்கம் போல பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள். உடனே பலம் நீங்கினது அறியாத சிம்சோன், நான் எழும்புறேன் போறேன் பிடிக்கிறேன்னா அவன் கையை காலை விலங்கு போட்டு கண்ணை பிடுங்கி மாவரைக்க வச்சுட்டாங்க. அந்த தேவ பலத்தின் ரகசியம் சிம்சோன் வாழ்க்கையில அவனுடைய தலையில் உள்ள முடியில வைத்திருந்தது. இன்றைக்கும் ஏன் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? திருச்சபையை தான் கர்த்தர் இந்த காலத்தின் இரட்சகனாக தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். திருச்சபைக்கு மற்றொரு பேரை பாடி ஆஃப் கிரைஸ்ட். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு அன்று பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஓடி வந்து இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டால் சுகம் பெற்றார். இன்னைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்ல என்ன வியாதி உள்ளவர்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும், இயேசுடைய சரீரத்தை தொட வேண்டும் என்றால் சரீரமாகிய சபை நீங்களும் நானும் தான் அதற்கு. அதனால தான் மகிமை உங்கள் மேல் என் மேல் உதித்திருக்கிறது. அந்த மகிமை நம் மூலமாகத்தான் வெளியரங்கமாக. ஆனால் இந்த திருச்சபையுடைய பலம் எங்கே இருக்கிறது? இந்த திருச்சபையுடைய பலத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் பாருங்களேன். பலம் எங்கே இருக்கிறது சிம்சோனுடைய வாழ்க்கையிலே என்று அவன் சொன்னான். என்ன சொன்னான்? என்னுடைய தலை சிறைப்பிக்கப்பட்டால் நான் பலட்சியமாகி விடுவேன். திருச்சபையுடைய பலம் எழுப்புதலுக்காக இவ்வளவு ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் போது கர்த்தர் பலத்தை எங்கே வைத்திருக்கிறார் தெரியுமா? வாசிப்போமா? ரோமர் 1:16 ரோமன்ஸ் சாப்டர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்களேன், சுவிசேஷம் தான் தேவ பலமாக இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல பலமாய் கை தட்டி. எது தேவ பலமாக இருக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சுவிசேஷம். எது தேவ பலமாக இருக்கிறது? சுவிசேஷம். மார்க் 16 கடைசியில கிரேட் கமிஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பரம ஏறுவதற்கு முன்பாக அவர் ஒரு கமிஷனை கொடுக்கிறார். என்ன கமிஷன்? மார்க் 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை அதற்காகத்தான் வைத்திருக்கிறார்? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கும் என்றால் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளும் எருசலேமிலே சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தராலே அடையாளங்களாக அற்புதங்களாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கொலோசியர் 1:16 சொல்லுகிறது, சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் அவரை கொண்டு சொல்லுங்க, அவரை கொண்டு அவருக்கென்று. திரும்ப சொல்லுங்க, அவரை கொண்டு அவருக்கென்று. திரும்ப சொல்லுங்களேன், அவரை கொண்டு அவருக்கென்று. நான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்க அவருக்கென்றுன்னு சொல்ல போறீங்க. உங்களுடைய சுக வாழ்வு எதற்காக? உங்களுடைய குடும்பம் எதற்காக? உங்களுடைய பிரயாசம் எதற்காக? உங்கள் குடும்பம் எதற்காக? உங்கள் பிள்ளைகள் எதற்காக? சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்றால் நாம் அவருக்கென்று வாழ அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கும் பாத்திரங்களாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கென்று. இந்த கீபோர்டு எடுத்துக்கிட்டா அதற்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்? அதிலிருந்து நல்ல சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அந்த சத்தம் வரலைன்னா அதோடைய அர்த்தமே இல்லாமல் போய்விடும். இந்த மைக்ரோஃபோனுக்கு ஒரு
அர்த்தம் இருக்கிறது. நான் பேசுவதை இங்கே பெற்று ஆம்பிளிஃபையருக்கு அனுப்புவது. ஆனால் இது அர்த்தம் இழந்து போய்விட்டால், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ண மைக்கு, அதனால கையில பிடிச்சிட்டே இருப்பேன், பிடிச்சிருப்பேனா என்ன செய்வேன்? யூஸ்லெஸ். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் அவருக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்களேன். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்றார். ஆமென். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் நம் வாழ்க்கையிலே நம்மை அவருக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் முன்னேற முடியாமல் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, என்னுடைய தொழிலில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்தில், என் பிள்ளையுடைய திருமண காரியத்தில் எதுலையோ நான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் ஸ்டக்கா இப்போ இருக்கிறேன் பிரதர், கை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. நாம் ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதனாலதான் வசனத்தை குறித்து சொல்கிறது, உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு. எதுக்கு தீபமும் வெளிச்சமும் வேணும்? இருட்டா இருக்க போய் தான். இந்த இருளின் பூமியில, இந்த இருள் நிறைந்த உலகத்துல நமக்கு தடையாக நம் அடுத்தடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு நாம் அணியாத ஒரு போர் ஆயுதம் இருக்கிறது. அந்த போர் ஆயுதம் என்ன தெரியுமா? எபேசியர் 6:15 சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்தை அறிவிக்கும், சொல்லுங்களேன், சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ரெடினஸ் டு பிரீச் த காஸ்பல். நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ஊழியத்துக்கு வருவேன் என்ற அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாத நாட்களில் கூட யாராவது ஒருவர் கிடைத்தால் நான் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு சமயம் பார்த்து, வாய்ப்பு பார்த்து இயேசுவை பற்றி சொல்லிவிடுவேன். இயேசு உன்னை, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இன்னும் நான் 10 ஆண்டுகள் படித்தவன் இல்லையா, அதனால ரொம்ப நாள் அப்பாட்ட காசு வாங்க கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. எத்தனை வருஷம் போய் காசு தாங்கன்னு கேட்கறது. அதனால முதல்ல லக்ஸரியா போனேன் காலேஜுக்கு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சிக்கனமாக இருக்கணுன்றதுக்காக ட்ரெயின் மாதிரி ட்ரெயின் போவேன். இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து ஈரோடு, ஈரோடுலேருந்து ட்ரெயின் மாதிரி சேலம். ஒரு முறை ஞாபகம் இருக்கிறது, இந்த சேலத்தில் அதிகாலை 3 மணி இருக்கும். அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். அடுத்த ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன பையன் வந்தான். அவன்கிட்ட, எங்கடா தனியாக நிற்கிற, விடிய காலம் 3 மணி, எங்கே தனியாக நிற்கிறேன்? அவன் சொன்ன, ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு அவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா நானுமே அப்போ ரொம்ப வாலிபன் தான். நான் சொல்லுகிறது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். எனக்கும், நானே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த டைம். என் கையில் ஒரு 50 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, என்னால் இப்போதைக்கு இவ்வளோதான் கொடுக்க முடியும், ஆனால் நீ இயேசுவை பிடித்துக்கொள், இயேசு உன்னை வாழ வைப்பார், இயேசுவால் உன்னை வாழ வைக்க முடியும்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு முதிர்ச்சி இல்லை. அவனை கைப்பிடிச்சு ஊருக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு எனக்கு சூழ்நிலையும் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் நான் இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய அந்த விருப்பத்தை கர்த்தர் எனக்குள்ள வைத்திருந்தார். நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது தான் நம் வாழ்க்கையின் அர்த்தமே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்காகத்தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த 20 ஜபத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எழுப்புதலுக்காக ஜபம். எத்தனையாவது ஜபம் இது? 100வது ஜபம். எழுப்புதல் எப்போ வரும், எப்படி வரும்? நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை சொல்ல வேண்டும். ஏன் இவ்வளவு நேரம் ஃபாதர் அவர்கள் மகிமை உன்மேல் காணப்படும், மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தேசத்தின் பெருங்கூட்டம் உன்னை தேடி வரும், உன் வெளிச்சத்தை தேடி ஜாதி வரும், உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். எதற்காக? இந்த சுவிசேஷத்தை கேட்பதற்காகத்தான், இந்த நற்செய்தியை சொல்லுவதற்காகத்தான். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். That was the great commission Jesus gave. அது என்ன சுவிசேஷம்? நீங்க சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்றீங்க, அது என்ன சுவிசேஷம்? எனக்கு புரியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனம்
இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. எதை சுவிசேஷமா அறிவிக்கணுமா? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சுவிசேஷம் சுவிசேஷம் என்றால் என்ன? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க. சமாதானத்தை கூறி எதை சொல்ல வேண்டும்? இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, அதை விட ஒரு எக்ஸாம்பிளே இல்லை. உன் கடனை கர்த்தர் மாற்றுவாரு, உன் வியாதியை கர்த்தர் சுகமாக்குவாரு, உன்னை வாழ வைப்பாரு, உன் ஜபத்திற்கு பதில் கொடுப்பாரு, நீ கேட்டதையும் கொடுப்பாரு, நீ கேட்காதையும் கொடுப்பாரு என்று நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் வேலை பார்க்கிற இடம், உங்கள் கல்லூரி, நீங்கள் படிக்கிற இடம், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நீங்கள் உங்களோடு பிரயாணிக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படியாவது நற்காரியங்களை சொல்லி அவங்க உடனே கேட்பாங்க, எப்படிங்க நடக்கும்? இயேசு செய்வார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை எதற்காக நமக்கு அபிஷேகம்? எதற்காக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு? எதற்காக அந்நிய பாஷை? உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா 60:61 நாம் வாசித்தோம். 60 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 60:1-2 வாசித்து பாருங்கள். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசாயா 61:1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? சொல்லுங்க. எதற்காக அபிஷேகம் பெற்றோம்? சபைக்கு வந்துட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? எதற்காக அபிஷேகம் பெற்றீங்க? சொல்லுங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். கையை தலைமையில வச்சு சொல்லுங்க, அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறாரு. ஈ மைனர். ஆமென். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட. ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக அபிஷேகம்னு நிறைய பேருக்கு தெரியல. நம்ம வாரம் கோயிலுக்கு வரோம், வாரம் அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியில நிரம்புறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அபிஷேகத்துல நிறையிறோம் திரும்ப. ஆனா திரும்ப வீட்டுக்கு போறோம், சமையல் செய்யறோம், வேலைக்கு போறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், அபிஷேகத்தில் நிறையிறோம், வீட்டுக்கு போறோம், சமையல் செய்யறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், வேலைக்கு போறோம், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர்றோம். எதற்காக இந்த அபிஷேகம்? What is the point in God anointing you? What is the purpose of you being anointed? அபிஷேகமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு இதைத்தான் பிரசங்கம் பண்ண அவர் சொல்லுகிறார். காலம் நிறைவேறிற்று, பரலோக ராஜ்யம் தூரமாயிருக்கிறது, உன் வாழ்க்கையே பரலோகமா மாறப்போதுங்கிறார். காலம் நிறைவேறிட்டு உன் வாழ்க்கையே பரலோகமா மாறப்போது. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசிட்டார். என்ன சொல்றாரு? மனம் திரும்பி வாழ முடியாது, குடியிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது, இந்த தரித்திரத்தை விட்டு வெளியே வர முடியாது, இந்த வியாதியிலிருந்து நம்ம சுகமாக முடியாதுன்னு சொல்லி
நீ நம்பிக்கை இல்லாம இருக்காத, மனம் திரும்பு, இந்த சுவிசேஷத்தை நம்பு, பரலோக ராஜ்யமே உனக்கு சமீபமா இருக்குங்கிற. தலைக்கு மேல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். பலமா கை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். அதை அறிவிக்கவே அவர் சொல்றார். கர்த்தராய் அந்த லூக்கா 4:18 ஏசாயா 61 இயேசு சொல்லுகிறார். லூக்கா 4:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அபிஷேகம் பண்ணினார் சொல்லுங்க? எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? நான் சொல்றேன், இன்னைக்கு இல்ல, எந்த ராத்திரி உங்களை தட்டி எழுப்பி எதற்கு அபிஷேகம் பண்ணினார்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் எனக்கு அவர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, அதற்காகத்தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்று திருச்சபை முடங்கி கிடக்கிறதற்கும், திருச்சபையில பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்றத்தை பார்க்காததற்கு காரணம் என்ன தெரியுமா? திருச்சபை பலட்சியமா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய இடங்களில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவே இல்லை. சுவிசேஷ பிரசங்கம் முடக்கப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் அழகானவைகள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த அந்த சுவிசேஷத்தை குறித்து தான் ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அது தேவ பலமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலமாக இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல ஒரு மெடிக்கல் டாக்டருடைய சேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அது எப்படி சொல்றது? நான் உட்கார்ந்து வருகிற பேஷண்ட்ஸுக்கு மருந்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சுவிசேஷம் சொல்லுவேன். அன்பா சொல்லி பார்ப்பேன். இயேசு நல்லவர், அவர் உங்களை வாழ வைப்பார், வசனம் இப்படி சொல்லுகிறது, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது தர்க்கம் பண்ணாங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியும் பைபிள்ல எந்தெந்த பேசேஜ் எல்லாம் கோட் பண்ணா இவங்களை மிரட்ட முடியும்ல. அன்பா தான் சொல்லுவேன். அன்பா சொல்லும் போதே அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா ஆமேன்னு சொல்லி அனுப்பிடுவேன். அன்பா சொல்லும் போது கேட்கலன்னா அப்புறம் எனக்கு தெரியும் எங்கே கர்த்தர் என்னென்ன செய்தார்னு. பழைய ஏற்பாட்டுல இருந்து எதையாவது ஒன்று பிக் பண்ணி வச்சிருப்பேன். அப்பம்லாம் 1000 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு மட்டும் அவர் விசாரிப்பார்னு அரண்டுருவாங்க. ஆனால் காலம் செல்ல ஒன்றை கண்டுபிடித்தேன். There was no fruit. நான் மிரட்டி சொன்ன ஒன்றுமே கர்த்தருக்கு சொந்தமாகவே இல்லை. மிரட்டி சொன்ன இடத்துல எனக்கு சமாதானமே போயிருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சுவிசேஷம் தானே சொல்றேன், எனக்கு எதுக்கு சமாதானம் போகணும்? சுவிசேஷம். ஆண்டவர் கேட்டாங்க, நீ எதுக்கு, நீ என்ன சுவிசேஷமா சொன்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் அழகானவைகள். நீ நற்காரியமா சொன்ன, கர்த்தர் உன்னை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார்னு மிரட்டி விட்ட. அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, நீ விதைத்தாலும் நீ நீர் பாய்ச்சினாலும் ரட்சிப்பு என்னுடையது, விளைய செய்கிறவர் நான். அப்ப நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நீ அப்ப ஜெபிக்கணும். அதற்காக 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, அவருடைய சாயலாகிய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை கண்டுகொள்ள கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். குருடாக்கப்பட்டவர்களுக்கு நீங்க எவ்வளவு சுவிசேஷம் சொன்னாலும் அவர்களால பார்க்க முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் என் சொந்தக்காரங்கிட்ட சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு முறை சொன்னேன், 2 முறை சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால மிரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய இடத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. They cannot see the glorious gospel that we see.
நாம் பார்க்கிற இந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளியை அவர்கள் கண்கள் காணக்கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குருடாக்கப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டா உங்களால் அவர் கண்ணை திறக்க முடியுமா? யார் தான் திறக்கணும்? யார் தான் திறக்கணும்? அதற்காகத்தான் இந்த இரவு ஜெபம். அதற்காகத்தான் நாம் கூடி கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் அந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள் விலகி அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படி உங்க குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? நீங்க இப்பவே அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ராக்கா மான்டாலா ராவ கைதட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஜெபிப்போமா. ராமா நகாந்தோ லோரோ மோனோ ஷிக்கா லாபா நமகாந்த லாரபா. இந்த சுவிசேஷத்தின் ஒளியை கண்டுகொள்ள கூடாதபடிக்கு மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் now in Jesus mighty name விலகி ஓடுவதாக இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அவர்களை விட்டு விலகி ஓடுவதாக. அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். We need to pray. அதற்காகத்தான் இந்த ஜெபம். அதற்காகத்தான் இந்த ஜெபம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய பொருட்களை கொள்ளையிட முடியாது. கட்டுகிறதற்காகத்தான் இந்த ஜெபம். அதை கட்டி நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி பாருங்கள். இயேசு 3000 வார்த்தைகள் பயன்படுத்தவில்லை. 3-4 வார்த்தைகள். என்னை பின்பற்றி வா என்றார். வலையை போட்டு பின் சென்று விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகளை முடக்கி கட்டி ஜெபித்து ஆண்டுடைய வசனத்தை நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிப்பீர்கள் என்றால் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாவார்கள். நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் குடும்பமும் தேவனை சேவிப்பீர்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya ஹalleluya. நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நற்காரியங்கள். நம்ம கிறிஸ்மஸ் மட்டும்தான் நற்காரியம் சொல்றோம். மிச்ச நேரம்ல சுவிசேஷம் நற்செய்தியா சொல்றது இல்ல, துர்ச்செய்தியா சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம பிரசங்கிக்கிற நற்செய்தியை நாம் தன்னம்பிக்கையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இவனோட போராடி இவனை ஜெயிச்சு தர்க்கம் பண்ணி அவனை முடக்கி எப்படியாவது ஜெயிச்சு ரட்சிப்பு நம்முடையதல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் அவர் பக்கம் இழுத்து கொள்ள முடியும் என்றால் உங்களை இழுக்க முடியும், என்னை இழுக்க முடியும் என்றால் அவர்களையும் அவரால் இழுக்க முடியும். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya ஹalleluya. We need to pray and we need to preach the good news. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஏசாயா 61:1 வாசிக்க கேட்போம். ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்கி போனவங்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்கள்னா ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துல, குடியில, ஆபாசத்துல, தேவையில்லாத இடத்துல, உறவுகள்ல சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியையும் சரிக்கட்டும் நாளையும் கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். போதும், இது போயிட்டே இருக்கு. 3ஆம் வசனம்லாம் அனுக்கிரக வருஷத்தையும் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூற கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இதே வசனங்களை லூக்கா 4 இயேசு சொல்லுகிறார். லூக்கா 4:18 வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்கள் விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஒரு வார்த்தை அவர் சொல்லவில்லை. எதை சொல்லவில்லை? நீதியை சரிக்கட்டும் நாளை சொல்லாமல் புஸ்தகத்தை சுருட்டி
கொடுத்து உட்கார்ந்து விட்டார். ஏன் அவர் மறந்து விட்டாரா? இல்ல வாசிக்க மறுத்து விட்டாரா? எதனால் அவர் அதை சொல்லவில்லை? எதனால் தெரியுமா? இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் எப்படியாவது ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது இந்த சொந்த பந்தங்களை காப்பாற்ற வேண்டும். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. வாழவே முடியாது, நான்லாம் பிழைக்கவே முடியாது, எழும்பவே முடியாதுன்றவர்களுக்கு நம்பிக்கையை, நற்செய்தியை சொல்லுகிற இன்டென்ஷன். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய இன்டென்ஷன் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனுடைய நோக்கம் என்ன? நம்ம சபைக்கு ஆள் சேர்க்கவா, இல்ல நம்ம கூட்டத்தை பெருசா காமிக்கவா, அவங்களை விட நமக்கு அதிகம் தெரியும்ன்றத காமிப்பவா? இல்லை இல்லை. அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை ராஜரீக ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தார். இப்ப நிறைய அவங்க அந்த காலத்தில் இருக்கிறார்கள், இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த சாபம், எப்படி வாழ்வது, எப்படி மீளுவது என்று தெரியவில்லை. எப்படி வாழ்வது, எப்படி மீளுவது? அவர்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டது. அந்த கல்வாரி சிலுவையில அவர்களுடைய பாவங்களை பரிகரிக்க ஆண்டவர் இயேசு பூமிக்கு இறங்கி வந்து அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து கொண்டார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்ற நற்செய்தி அறியாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏசு சொல்ல, என் ஜனங்கள் அறியாம, அவங்களுக்கு தெரியல, அறிவில்லாமையினால் சங்காரமாக. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க அறியாததை இந்த திருடன் பயன்படுத்துகிறான். திருடன் திருடவும் கொல்லவும். நீ தரித்திரம், கடைசி வரைக்கும் தரித்திரம் தான், நீ கடைசி வரைக்கும் சாபம் தான், உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, நீ கடைசி வரைக்கும் பாவத்துக்கு அடிமை தான், நீ கடைசி வரைக்கும் வாழ முடியாது, உனக்கு சுக வாழ்வுக்கு வாய்ப்பே கிடையாது. அறியாமை. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த இருளில் இருக்கிறவர்களுக்கு, இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விடுதலையை கூற, கட்டவிழ்த்துதலை கூறத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை கர்த்தர் அதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று? கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க. அந்நிய பாஷையில, கர்த்தர் என்னை அதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதற்காக அபிஷேகம் பண்ணி வாயை திறந்து சத்தமா ராக்கா மான்டோ லேரா பாகாந்தலா ரபா ஷிகலமா நஹந்த ரபா லகதனவல ரபா ரேப்ர நஹந்தல ரபா. விசுவாசிகள், இந்த மார்க் 16 சொல்ல, விசுவாசிகளுக்கு உண்டான அடையாளங்கள் அவன. யாருக்கு? ஊழியர்களுக்கு இல்லை, அப்போஸ்தலர்களுக்கு இல்லை, போதகர்களுக்கு இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளுக்குன்னு அடையாளங்கள் இருக்கிறது. என்ன அடையாளம் தெரியுமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை அவர்கள் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமென். கைகளை வைப்பார்கள் வியாதிப்பட்டவர்கள் மேலே, அப்பொழுது அவர்கள், யாருடைய வேலை? யாருடைய வேலை? யார் அந்த விசுவாசி? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவங்க தான். யாருதான்? நான் தான். சொல்லுங்க, நான் தான். சத்தமா சொல்லுங்க, நான் தான். ஒவ்வொரு விசுவாசியின் மேல உள்ள அழைப்பு, ஒவ்வொரு விசுவாசியின் மேல உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? அவருக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கென்றே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நற்காரியத்தை எப்படிங்க சுவிசேஷமா சும்மா சொல்லிடுறதா? ஏதாவது நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு வர்றதா சுவிசேஷம்? நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறதுனா என்ன? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவனுடைய பாதங்கள்னா, சும்மா எதையாவது ஒண்ணு நற்காரியத்தை சொன்னா அது சுவிசேஷம் ஆயிருமா? இல்லை. சுவிசேஷத்தை
நற்செய்தியை தூதர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல தூதர்கள் தோன்றி ஒரு நற்செய்தி சொல்லுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற என்ன செய்தி? நற்செய்தி. என்ன நற்செய்தி? கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரட்சகர்னா ஆங்கிலத்தில் சேவியர். கொச்ச தமிழ்ல, நம்ம தமிழ்ல, நம்ம லாங்குவேஜில், ஸ்போக்கன் லாங்குவேஜில் சொன்னா காப்பாற்றுகிறவர். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி. உங்க சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னு கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்களேன். நீங்க தட்ட பார்த்தா உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை போல. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கான கரையத்தை சிலுவையில் அவர் ஏற்கனவே செலுத்தி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். எனவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. இந்த ராத்திரி இந்நேரத்தில் உட்கார்ந்து அவரை தொழுது கொள்ளுகிற உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஜீசஸ் 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 சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நற்செய்தியே ஜீசஸ் தான். ஆமென் சொல்லுங்களேன். நற்செய்தியே எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற நற்செய்தி. என்ன நற்செய்தி? தாவீதின் ஊரிலே ஒரு சேவியர் பிறந்திருக்கிறாரு. காப்பாற்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் பெயர் இயேசு. சொல்லுங்களேன், இயேசுன்னு கைதட்டி சொல்லுங்க. இயேசு இயேசு. அதான் வந்த உடனே ஃபாதர் பாடுங்க, இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம். ஏசையான் சத்தமா, ஏசையா 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 ஏசை. சத்தமா பாடலாமா? ஏசையா 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 ஏசை. இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல பாருங்களேன், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுப்புதலை குறித்து படிக்க வேண்டும். நிறைய புத்தகங்கள் நான் படித்ததில்லை. நான் படித்த மிகச் சிறப்பான ஒரு எழுப்புதல் புத்தகம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆக்ட்ஸ், the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். மேல் வீட்டாரையில எல்லாம் நிரப்பப்பட்டார்கள். நான் சொல்லுகிறேன், எழுப்புதலுக்கு பெரிய ஆரவாரமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சின்ன பொரிய போல கிளம்பி பெரிய காட்டை பத்த வைக்கிற அளவுக்கு பரவ வச்சிருவாங்க. அன்னைக்கு அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி கிடக்கிறான். அவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். எப்படி? பெருசா இல்ல, மேடை போட்டு இந்த மாதிரி மைக் பிடிச்சு மணிக்கணக்காலாம் இல்ல. அவன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். பேதுரு சொல்றான், யோவான் பேதுரு அவனை பார்த்து, நீ கேட்கிற பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்னையா தர போறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இவன் சொல்றான், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. கைபிடிச்சு தூக்கி விட்ட. கைதட்டி ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க அந்த நாமத்தை. ஜீசஸ். சத்தமா ஜீசஸ் ஜீசஸ். இது பிரசங்க நேரம்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்தில் உங்கள் கரடுகள் கால்களும் பலனடைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரத்திலே கர்த்தர் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறார். கைதட்டி தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். பிடிச்சு தூக்கி விட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்து அவன் குதித்து எங்கும் ஓடி திரிந்தான். ஆமென் சொல்லுங்களேன். உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் பேதுரு யோவான்ட்ட போய் நிக்கிறாங்க. யோ, என்னையா பண்ண? அவன் இப்படி குதிக்கிறான், இப்படி ஓடுறான். 12ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன?
வாட் எ வேர்ட். ஒரு சப்பானி நடந்தா, அதுவும் நான் சொல்லி நடந்தா, இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. என் சுய சக்தினாலாவது, என் சுய பக்தினாலாவது நாங்கள் இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படும். எங்களை பார்க்கிறது என்ன, எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன சொல்லி அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். கைகளை தட்டி ஜீசஸ் சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ், ஏசையான்னு சத்தமா ஏசையா. எப்படி மகிமைப்படுத்தினார்? நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன? பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னேன். சரி, அப்புறம் என்ன சொன்னேன்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னேன்ல. அந்த நாமத்தை சொன்னதுனால அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பரலோகம் வல்லமை இறக்கி அவனை குணமாக்கினது. கைதட்டி ஜீசஸ்னு சொல்லுங்க. கைதட்டி ஜீசஸ். நல்ல பலமா கைதட்டி ஏசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல நீங்க பாடுவீங்களா சத்தமா? இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் என்றும் எனது சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல ஏசையா 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 ஏசையா. இன்னொரு விசை ஏசையா 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 ஏசை. பாருங்க, அந்த நாமத்தை சொன்னனால அற்புதம் நடந்துச்சு. நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நீங்க அந்த நாமத்தை சொல்லி உங்க சொந்த பந்தங்களுக்கு ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த நாமத்தில் அவர்களை துன்பப்படுத்தின பிசாசை துரத்துவீர்கள். அந்த நாமத்தில் சுகத்தை கொடுப்பீர்கள். அந்த நாமத்தில் விடுதலையை கூறுவீர்கள். அந்த நாமத்தை மகிமைப்படுத்த பரலோகம் அங்கே வல்லமையை அனுப்பும். கைதட்டி தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சுவிசேஷம் என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. இயேசுதான் சுவிசேஷம். என்ன? இயேசுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? இயேசுதான் சுவிசேஷம். என்ன நற்காரியம் சொல்ல போகிறீர்கள்? இயேசுதான். உங்களை காப்பாற்ற ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:12 வானத்திற்கு கீழ் மனிதர்களுக்கு இடையே நம்மை காப்பாற்றும்படி ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை அல்லாமல் வேற நாமமே உங்களை காப்பாத்துறதுக்கு இல்லைன்றாங்க. அப்போஸ்தலர் 4 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நான் இந்த தமிழ்ல சொல்றேன் கவனிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவன் சொல்லுவாங்களா, அந்த டாக்டர் இல்லைன்னா வேற யாரும் இதை செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அந்த வக்கீல்கிட்ட போங்க, அவர் தான் பெரிய வக்கீல். அவராலே அன்றி வேறு ஒரு. நான் சொல்றேன், எல்லா டாக்டருக்கும், எல்லா வக்கீலுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேறு பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக ஒரு நாமம் இருக்கும் என்றால் கைதட்டி சொல்லுங்க. ஜீசஸ். சத்தமா ஜீசஸ். சத்தமா ஜீசஸ். போல்டா சொல்றாங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்திற்கு கீழே. எத்தனை பேர் வானத்துக்கு மேல இருக்கீங்க? எல்லாம் வானத்துக்கு கீழே இல்ல. சிலரை பார்த்தா அப்படி தெரிஞ்சிச்சு. வானத்திற்கு கீழ் மனிதர்களுக்கு இடையே நம்மை காப்பாற்ற இந்த நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறது? இயேசுவின் நாமம். இந்த ஒரு சொத்து கைமா சிலர் சொத்து விற்கிறதுக்கு பவர் எழுதி கொடுப்பாங்க. பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரம் பவர் எழுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டுறீங்களா இல்லையா? உங்களுக்குள்ள சொத்தெல்லாம் தெரியவே தெரியாது போல. தெரியுமா இல்லையாமா? பவர். இன்னைக்கு பிசாசை துரத்துகிற பவர், வியாதியிலிருந்து சுகமாக்குகிற பவர் அந்த நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த நாமம் தான் இயேசு. கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ், சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். என்ன பிரச்சனையால இருந்தாலும் அதுல இருந்து காப்பாற்று இந்த நாமம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த நாமத்துல அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த புறஜாதி மக்கள் இடத்துல என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 43வது வசனத்துல, ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். எப்படி சொல்றார் பாருங்க. நீ பாவம் மன்னிக்கப்படணும்னா இந்த ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, வெள்ளாட்டுக்கடா கொண்டு வா, இளங்காலை கொண்டு வா என்ற காலம் மாறி பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? திருமை வாசியுங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன், எந்த பின்னணி, எங்கிருந்து வந்தான், எந்த ஊர்ல இருந்து வந்தான், என்னென்ன எந்த கணக்கு இல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென் சத்தமா. அவரை விசுவாசிக்கிறவன் என்னன்னு விசுவாசிக்கணும்? என் மீறுதலுக்காக அடிக்கப்பட்டா, என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டா, என்னை வாழ வைக்கும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். இதை விசுவாசிக்க வேண்டும். என் இடத்திலே இயேசு சிலுவையிலே தொங்கினார். என் பாவங்களை இயேசு சரீரத்திலே சுமந்து என் பாவத்தின் தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் என்னங்க தண்டனை, அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? பக்கத்துல தட்டி கேளுங்க, பக்கத்துல அந்த அம்மாட்ட தட்டி கேளுங்க. ஏமா அந்த அம்மா வானத்துக்கு மேல் இருக்கிறது, தட்டி கேளுங்க. ஏமா அவர் என்ன பாவம் பண்ணாரு? நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். ஆனால் அவர் நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார். அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அன்று அவர் மேல் வந்தது. கை தட்டி அந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கை பலமாய் தட்டி ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுங்க. பேதுரு சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி. எப்படி பாவ மன்னிப்பை பெறுவான்? அவரை விசுவாசிக்கிறவனோ அவருடைய எதனாலே 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 கேட்கிற ஸ்தோத்திர ஏசப்பாங்கிறாங்க தான். எதனாலே பாவ மன்னிப்பு? எதனாலே பாவ மன்னிப்பு? எதனாலே பாவ மன்னிப்பு? நீங்க போறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ஒருத்தங்க மரண படுக்கையில் இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க பாவ மன்னிப்பு சொல்ல விரும்புறீங்க. பாவ மன்னிப்பு எப்படி பெற முடியும்? வாயா வாயா, நீ என் கூட சபைக்கு வா, அப்பதான் பாவ மன்னிப்பு. அப்படியா சொல்றது? கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சுவிசேஷம். எது சுவிசேஷம்? அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பு. இயேசுன்ற நாமத்திலே உனக்கு பாவ மன்னிப்பு. இயேசுன்ற நாமத்திலே உனக்கு பாவ மன்னிப்பு. கை தட்டி சொல்லுங்க, இயேசுன்ற நாமத்திலே பாவ மன்னிப்பு. அப்படித்தான் எழுதியிருக்கு. வாசிப்போம், ஸ்கிரீன்ல போடுங்க. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. அந்த நாமத்துல தான் பாவ மன்னிப்பு. அந்த நாமத்துல பாவ மன்னிப்பு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க? உன் பாவம் மன்னிக்கப்படணும். இயேசுவின் நாமத்துல உன் பாவ மன்னிப்பு. நீ விசுவாசிக்கிறியா? உனக்காக அவரு. ஏன்னா அந்த பாவத்தின் தண்டனைகள் தான், பாவத்தின் சம்பளம். அந்த பாவம் தான் அவ்வளவு பாடுபடுத்துது. தரித்திரத்தையும் சாபத்தையும் வியாதியையும் கொண்டு வந்து பாடுபடுத்துது. ஆனால் அந்த பாவத்தை அவர் தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். யாருக்காக? சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. நீர் நல்லவர், சர்வ நல்லவர்.
நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் எங்களது மீறுதலால், எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. சொல்லுங்கள், எங்களது காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உங்க தழும்புகளால் சுகமானோ. உங்க தழும்புகளால். பாவ மன்னிப்ப அவரை விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் நாமத்திலே சொல்லலாம். நீ விசுவாசியா? உன் பாவத்தை அவர் சுமந்துட்டாரு. நீ வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாபத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு உனக்கு வாசலை திறக்கத்தான் அவருடைய மாம்ச திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தா. கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். பரலோக வாசலை அவர் திறந்து கொடுத்துட்டார். எப்படி? அவர் மாம்ச திரையின் வழியா ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினாலே அதில் பிரவேசிக்க தைரியம் உண்டாக்கி விட்டார். அதனாலதான் நம்ம இயேசு இயேசுன்னு அவருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மகிமைக்கும் அவர்தான் காரணர், எல்லா துதிக்கும் அவர்தான் பாத்திர. ஹல்லேலூயா. கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். எழுப்புதல் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது. அப்படித்தானே? அப்படித்தானே? பின்மாறி ஊற்றப்படுகிறது. எழுப்புதல் ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிறது. ஆமா தானே? இந்த 43 பேதுரு இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளால். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கைகளை தட்டி, கை நல்ல பலமாய் தட்டி, thank you Jesus. இயேசு பிரசங்கிக்கப்பட்டால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். இயேசு நாமத்தை நீங்கள் சொல்லி பிரசங்கிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை கொடுப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பாரம்பரியத்திலிருந்து, அந்த அந்நிய நுகத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படணுமா? பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஆனால் அதற்கு இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு. கோடாரியை வேர்ல போட்டுருவீங்க. எங்கே போட்டுருவீங்க? தரித்திரத்தை தனியா வெட்ட திரும்ப அது முளைக்கும். வியாதி தனியா வெட்ட திரும்ப வியாதி முளைக்கும். சாபத்தை தனியா வெட்ட திரும்ப அந்த கிளை ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிளை. ஆனால் கோடாரியானது வேரிலே போறப்பட வேண்டாம். எப்படி போடுறது? இயேசு அவருடைய நாமத்திலே பாவமே மன்னிக்கப்பட்டு இயேசுவை நீ விசுவாசித்தால் அந்த பாவத்திலிருந்து உனக்கு விமோச்சன. கைதட்டி thank you Jesus. சத்தமா சொல்லுங்க, thank you Jesus. அதனாலதான் பவுல் கொரிந்து சபைக்கு பேசும்போது இப்படி சொல்லுகிறார், do not be deceived by the simplicity in Christ. சுவிசேஷம் ரொம்ப சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். அவன் சொல்லுங்களேன், 38 வருஷம் அவன் அங்கே கிடக்கிறான் பெத்தஸ்தா பக்கத்துல. 38 நிமிஷம் கூட அவர் ஜெபம் பண்ணல. 3 வார்த்தை. உன் படுக்கை எடுத்துட்டு, நானா இருந்தா யோசிச்சிருப்பேன், என்ன ஆண்டவரே எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு, ஒரு மரியாதைக்காவது நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு ஜெபத்தை பண்ணி. நோ, இட் இஸ் வெரி சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல். சுவிசேஷத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசுவை பிரசங்கிக்க, இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கைதட்டி ஜீசஸ் ஜீசஸ் என பலமா கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ். யோவான் 1:12 சொல்லுகிறது. யோவான் 1:12 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். லீகல் ரைட். என்ன ரைட்? லீகல் ரைட். அதிகாரம் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உறவு கொடுத்துட்டாரு, சும்மா பேரு கொடுத்துட்டாரு, அனுபவம் இல்ல. அதிகாரப்பூர்வமாய் அவருடைய நாமத்தை நம்புகிற எல்லாருக்கும் பிள்ளென்ற அதிகாரப்பூர்வமான உறவை கொடுத்து விட்டார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பலமா கைதட்டி தேங்க்யூ. அதிகாரப்பூர்வ லீகல் ரைட். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இந்த அழைப்பு உங்கள் மேல இருக்கிறது. இந்த நற்செய்தி எதுதான் நற்செய்தி? இயேசுதான் நற்செய்தி. எது சுவிசேஷம்? இயேசுதான் சுவிசேஷம். அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு, அவருடைய நாமத்தில் பிள்ளை என்ற அதிகாரம். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தில் அந்த அப்போஸ்தலர் 3:16 வசனம். எனக்கு யோவான் 3:16 மாதிரி அப்போஸ்தலர் 3:16 ரொம்ப பிடிக்கும். ஜான் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. என்ன பண்ணினதா? நான் சொல்றேன், உங்க கை கால, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய மூளையை, உங்களுடைய சிந்தனையை பலப்படுத்துகிற ஆற்றல் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. ஒரு 10 முறையாவது கைதட்டி ஜீசஸ் 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 என்று சொல்லுங்க. சொல்லுங்க அந்த நாமத்தை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வாயில சொல்லுங்க அந்த நாமத்தை. ஏசையான்னு சத்தமா. ஏசையா 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 ஏசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல ஏசையா 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 ஏசையா. இன்னொரு விஷயம். ஏசையா. பலப்படுத்தும். அவனை பலப்படுத்தினது அந்த சப்பானியை. அவராலே வரும் விசுவாசம் உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்படிதான் வசனம் முடியுது. 3:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்ன சுகத்தை? என்ன சுகம்? இத மறந்துடாதீங்க. என்ன சுகம்? நான் ஒரு டாக்டர், நான் சொல்லுகிறேன், மருத்துவம் தர முடியாத சர்வாங்க சுகத்தை இயேசுவின் நாமம் தர முடியும். மருத்துவம் எஃபெக்டா சுகம் கொடுக்கும், சில நேரங்களில் சைடு எஃபெக்டா வேற எதையாவது கொடுத்துரும். ஆமென். ஆனால் இதுல எஃபெக்ட் சர்வாங்க சுகம், சைடு எஃபெக்ட் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. பலமா கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். உங்க முகத்துல சிரிப்பே இல்லையா? எத்தனை பேர் சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க? நற்செய்தியை கேட்டா சந்தோஷம் உண்டாகணுமே. அவன் சர்வாங்க சுகமா. என்ன சுகம்? வியாதியோடு இருக்கீங்களா? பலவீனத்தோட வந்து இருக்கிறீங்களா? உங்களை பலப்படுத்த, உங்களுக்கு சர்வாங்க சுகம் கொடுக்க ஒரு மருந்து இருக்கிறது. அதுதான் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை வாய் நிறைய ஜீசஸ் 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 நீங்க சொல்ல 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 பலன் உண்டாகும், சர்வாங்க சுகம் உண்டாகும். தலைக்கு மேல கைதட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ். அவங்களுக்கு இருந்த ஒரு த்ரெட், அந்த நாட்கள் அவர்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணாதன்னு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வாசிங்க 4:17. 4:17. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இந்த பிறவி சப்பானி நடந்துட்டான்.
வெளியரங்கமான ஒரு அடையாளம் ஆயிருச்சு. ஆகையால் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. எதை குறித்து பேசக்கூடாது? இந்த நாமத்தை, இயேசுன்ற நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயம்புறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனைய. எதை பிரசங்கம் பண்ணக்கூடாது? எதை பிரசங்கம் பண்ணக்கூடாது? ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடாது? அந்த நாமத்தை பிரசங்கம் பண்ண பிசாசுடைய எல்லா திட்டங்களும் சர்வநாசமா போயிடும். அவன் வியாதியை கொடுக்க நினைச்ச திட்டம், தரித்திரத்தை கொடுக்க நினைச்ச திட்டம், சாபத்தை கொண்டு வர நினைச்ச திட்டம், பாதாளத்துக்கு கொண்டு போகிற திட்டம், எல்லா திட்டத்தையும் குலைக்க ஒரு அதிகாரம் உள்ள நாமம் இருக்கும் என்றால் கைதட்டி சொல்லுங்க, இயேசுவே. நல்ல பலமா கைதட்டி சொல்லுங்க, பலமா கைதட்டி அந்த நாமத்தை சொல்லுங்கள். சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள் அந்த நாமத்தை. That was their threat. இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. என்ன பயமுறுத்தினார்கள்? இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. இந்த நாமத்தை சொன்னா பாவம் மன்னிப்பாயிரம், அன்பு குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த நாமத்தை குறித்து சொன்னா வியாதி போயிடும். இந்த நாமத்தை குறித்து சொன்னா பிள்ளையா மாறிடுவாங்க. அதனால நீ வேற எதனாலும் பேசு. எதை பேசக்கூடாது? ஆனால் நாம் எதை பேச போகிறோம்? கைதட்டி சொல்லுங்க, எதை பேச போகிறீர்கள்? நல்ல பலமா கைதட்டி சொல்லுங்க, எதை பேச போகிறீர்கள்? கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஜெபிக்கிறார்கள், ஒரு ஜெபம். இந்த மிரட்டலுக்கு அப்புறம் ஒரு ஜெபம் நடக்கு. எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். 4:30 அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே போச்சு பிரேயர். 8 ஆசிரியர் அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். மேக்னெட்டே இந்த நாமம் தான். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். என்ன நடந்தது? அடுத்த வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமா, நீங்க இயேசுன்ற நாமத்தை வாயை திறந்தாலே அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். நல்ல பலமாய் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பலமாய் கைதட்டி அந்த நாமத்தை சொல்லுங்க, ஏசையான்னு. என்ன ஜெபம் பண்ணினார்கள்? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி உம்முடைய கரம் நீட்டப்பட்டு உம்முடைய ஊழியக்காரர் தைரியமாய் உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்னார்கள். அந்த இடம் அசைந்தது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? சொல்லுங்க, என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? என்ன நற்செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? கை உயர்த்தி சொல்லுங்க, ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஏசையான்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஏசையா. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, ஏசையா. ஏங்க இந்த நாமத்துல பாவ மன்னிப்பு, இந்த நாமத்துல வியாதியிலிருந்து சுகம், இந்த நாமத்துல பிசாசு ஓடுறான், இந்த நாமத்துல? ஏன்னா இவர்தான் நமக்காக பரிகாரமான பரிகார பலி. பிலிப்பியர் 2 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார். கைதட்டி சொல்லுங்க, ஜீசஸ்.
சத்தமா சொல்லுங்க ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க ஜீசஸ், ஜீசஸ். இது 100வது ஜெபம். எத்தனையாவது ஜெபம்? இந்த 100வது ஜெபத்திலே இயேசுதான் நற்செய்தி என்று அறிவிக்கப்படுகிறது என்றால், எழுப்புதல் பின்மாறி பரிசுத்த ஆவியானவர் மழை ஊற்றப்பட போகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல கைதட்டி சொல்லுங்க ஜீசஸ். சத்தமா ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை ஏன் உயர்த்தணும்னா, அவர்தான் இந்த பெரிய கிரயத்தை செலுத்தினார், மனுக்குலத்தை காப்பாற்ற. பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்க அவர்தாமே. நான் போறேன், என்னை குறித்து புஸ்தக சுருள் எழுதியிருக்கிறது. அவருடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமக்க நான் போறேன்னு வந்தாரு. எனவே பிதா எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து, நான் சொல்லுகிறேன், இந்த நாமத்தை சொல்ல போறேன்னு யாரு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் அர்ப்பணித்தாலும் உங்களை பரலோகம் பேக்கப் பண்ணும். நீங்க இயேசுன்ற நாமத்தை சொல்லுகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், சிறையிருப்புகள் மாறும், கட்டுகள் அவிழ்க்கப்படும். பரலோக பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். நல்ல பலமா கைதட்டி ஜீசஸ், ஜீசஸ் சொல்லுங்க ஜீசஸ். The Father is in the business of honoring his son Jesus. பரலோக பிதா இப்போ ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்காரு. என்ன பிசினஸ்னா, என் பிள்ளை இயேசுவின் பேரை நான் மகிமைப்படுத்த போறேன். இப்ப யார் யாரெல்லாம் அவர் கூட பார்ட்னர் பண்ணி நானும் இயேசுவை மகிமைப்படுத்த போறேன்னு இறங்குறாங்களோ, அவ்வளவு பேர் செய்யற பிரயாசத்துல கர்த்தருடைய கரத்தை பார்ப்பார்கள். அவ்வளவு பேர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புத அடையாளங்களை பார்ப்பார்கள். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். நற்செய்தி என்ன சொல்லுங்க? நற்செய்தி என்ன? இயேசுதான் நற்செய்தி. அவர் நம்முடைய பாவங்களை பரிகரித்ததுதான் நற்செய்தி. அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பு, அவருடைய நாமத்திலே பிள்ளை என்ற அதிகாரம், அவருடைய நாமத்திலே பிசாசை துரத்த முடியும், அவருடைய நாமத்திலே பலனும் சர்வாங்க சுகமும் உண்டு. யோவான் 14:14 சொல்லுகிறார், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை செய்வார். அந்த நாமம் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சிம்சோனுடைய தலை முடி சிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 22வது வசனம் சொல்லுகிறது, மீண்டும் அவன் தலையிலே முடி முளைத்தது. என்ன அர்த்தம்? மீண்டும் பலம் துளிர்த்தது. இந்த நாமத்தை சொல்ல போறேன்னு சொல்லுவீங்கன்னா மீண்டும் உங்களுக்குள்ள பலம் துளிர்க்க போகிறது. சபையில பலம் துளிர்க்க நல்ல பலமா கைதட்டி ஜீசஸ். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அர்ப்பணிக்க? இந்த 100வது ஜெபத்துல நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன். இந்த நாமத்தை சுமக்கும் பாத்திரம். பவுலை குறித்து அனனியாவினிடத்தில் கர்த்தர் சொன்னார், a chosen vessel of mine to bear my name, to carry my name. என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்க ஒவ்வொரு மேலையும் அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாமம் தெரியுமா? என்ன நாமம்? என்ன நாமம்? நீங்க சாதாரண மளிகை கடைக்காரர்கிட்ட இயேசுவை சொல்லுவீங்க, அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். சாதாரணமா நீங்க வியாதியஸ்தர்களுக்கு இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிப்பீங்க, அவங்க எழும்புவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில. நான் படிக்கிற காலத்துல ஒரு குடும்பத்துக்கு போய் வற்புறுத்தி, எனக்கு அன்னைக்கு சொல்லன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. என் நண்பன் ஒரு என்னை கூட்டு போய் வா சொல்லுன்னா, என்னை விடுறா நான் போறேன்னு. இல்லை பரவாயில்ல வா, நீ கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டாது இருந்துட்டு போன. போனேன், அவங்கள்ட்ட சொன்னேன். வேற பின்னணியில் உள்ளவர்கள். ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பிற்பாடு அவர்களை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், நான் கோயம்புத்தூர்ல இந்த சபைக்கு போறேன். சபைக்கு போறீங்களா? அப்போ உங்க வீட்டில் உள்ள விக்கிரகங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டான். நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டான். எப்படி நடந்தது? சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலம். இது மனித பலம் அல்ல, இது மனித பலம் அல்ல, இது தேவ பலமாக இருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுங்க ஏசையா. நம்ம போட்டு போராடி மண்டையெல்லாம் கழுவ தேவையில்லை. சாதாரணமா ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா சொல்லுங்க. ஏசையா 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 ஏசை இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். அதை சொல்ல சொல்ல எல்லாம் நான் சொல்றேன், நீங்க சொல்ல சொல்ல உங்க கண் ஆச்சரியப்பட போது. இதுல நான் சொல்லியா நடந்துச்சு, என் வாயில நான் சொல்லியா இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நான் சொல்லியா இவங்களுக்கு விடுதலை சுகம் வந்தாச்சு. நான் சொல்லுகிறேன், நீங்க சொன்னதை சொன்னீங்க, இயேசுன்ற நாமத்தை சொல்லிட்டீங்க. அந்த நாமத்தை பரலோகம் கனப்படுத்த விரும்புகிறது. கைதட்டி சொல்லுங்க ஜீசஸ். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? இந்த நாமத்தை சுமக்க போகிறேன், இந்த நாமத்தை அறிவிக்க போகிறேன். நற்காரியங்களை சுவிசேஷமாய், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய். கை உயர்த்துங்க, ரெண்டு கையும் உயர்த்தி, ஆண்டவரே நான் வர்றேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு இதுதான் அர்த்தம். இனி நான் நற்காரியத்தை இயேசுவை சொல்ல போறேன், இயேசுவை சொல்ல போறேன். வாய்ப்பு கிடைச்சா இயேசு சுகத்தை சொல்லுவேன், இயேசு பாவம் மன்னிப்ப சொல்லுவேன், இயேசு நோய்களை சுமந்து கொண்டா, இயேசு உனக்காக சாபமாகி விடுதலை ஆக்கிட்டாரு, இயேசு உனக்கு பரலோக வாசலை திறந்துட்டாருன்னு இயேசுவை சொல்ல போறேன். கையை உயர்த்துங்க. நான் அர்ப்பணிக்கிறேனே, அர்ப்பணிக்கிறேனே சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறேனே, அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பா. எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் கொடுக்கலாம். யார் யார் அர்ப்பணிக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியார் இயேசுவை சொல்ல போகிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். கை உயர்த்துங்க. நான் இயேசுவை சொல்ல போகிறேன் சொல்லுங்க. நான் இயேசு என்ற நாமத்தை பறைசாற்ற போகிறேன், இயேசுன்ற நாமத்தை சொல்ல போகிறேன், இயேசுன்ற நாமத்துல அவருக்கு பிள்ளைகள் ஆக்க போகிறேன், இயேசுன்ற நாமத்துல நான் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், இயேசுன்ற நாமத்துல பாவ மன்னிப்பை சொல்ல போகிறேன், இயேசுன்ற நாமத்துல நான் அவள் வியாதியிலிருந்து விடுதலையை சொல்ல போகிறேன். நான் நீங்கள் சொல்ல 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 பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவா. இந்த 100வது இரவு ஜெபத்துல அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற பலன். இந்த 100வது இரவு ஜெபத்துல அதுதான் இந்த சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தருகிற பலன். எங்கெங்கே இயேசு அறிவிக்கப்படுகிறாரோ அங்கெங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா ஏசையா ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா 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 ஏசை. இன்னொரு விஷயம் சத்தமா ஏசை. ரெண்டு கரத்தை உயர்த்தி பிடித்து சத்தத்தை உயர்த்தி நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தம் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கென்று வாழ நான் அர்ப்பணிக்கிறேன், இயேசுன்ற நாமத்தை சொல்ல நான் அர்ப்பணிக்கிறேன். இனி நான் இயேசுன்ற நாமத்தை சொல்லி சொல்லி என் சொந்தங்கள் எல்லாம் இயேசுக்கு சொந்தமாக்குவேன். என் உறவினர்களை, அக்கம் பக்கம் உள்ளவர்களை, கூட படிக்கிறவர்களை, என் கூட வேலை செய்கிறவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தை சுவிசேஷமா அறிவிக்க போகிற. கை உயர்த்துங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கையை உயர்த்துங்க. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உம்முடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறதுக்காக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. இதை ஏற்ற காலத்திலே கர்த்தராகிய நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னபடி இங்க இருக்கிற சின்னவனையும் சிறியவனையும் பலத்த ஜாதியாக நீர் பயன்படுத்த போகிறதற்காக கைதட்டி நன்றி ஆண்டவரே.